வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்தியன் பாவ் பாஜி செய்யலாம். அது நம்ம ஸ்டைலில் செய்யலாம். அதுக்கு ஒரு ஒரு 1/2 கிலோ கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை எடுத்து நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். இப்போது ஒரு குக்கரில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு ஒரு இலையும் ஒரு பட்டையும் கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்து நல்லா வதங்கிட்டு பிறகு சின்னதாக பொடிசாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் ஒரு 2 பச்சை மிளகா போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். எண்ணெயில் வதங்கத்தான் இது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இப்போ எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் இது. இப்போ நம்ம ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 125 ml போல் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். ஏன்னா க்ரீம் சேர்த்துக்கலாம். நான் தயிரும் சேர்த்துக்கிறேன். தயிர் புளிப்பில்லாத தயிர் இது. க்ரீம்க்கு பதில் நான் இதை சேர்த்துருக்குறேன், புளிப்பில்லாத தயிரை. இப்போ நம்ம ஒரு நைட்டு ஊற வச்ச 1/2 kg கொண்டக்கடலையும் இப்போ இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ நம்ம 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா திக்காக கொடுக்கறதுக்கோசரம் இது உருளைக்கிழங்கு சேர்த்துருக்குறேன். இப்போ 2 உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றி நம்ம விசில் விட்டுறலாம். 5 விசில் 6 விசில் விட்டுறலாம். இப்போ ஒரு 6 விசில் விட்டு திறந்து பார்த்தா நம்ம சுவையான சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டைலில் சிம்பிளாக செஞ்சுக்கலாம், ரொம்ப ஹெவியாக மசாலா இல்லாமல். இப்போ இது நம்ம கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ நம்ம ரெடி சன்னா மசாலா சூப்பராக இருக்கும். இதில் இப்போ கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு நம்ம சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மேலே கஸ்தூரி மேத்தி தூவிட்டு சாப்பிட்டா இன்னும் சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பாவ் பாஜி சேர்த்து நம்ம ஸ்டைலில் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு 100 ml ஒரு 50 ml பால் இப்போ நல்லா ஊற்றி வச்சு பால். இப்போ ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ட்ரை ஈஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2.5 ml மாதிரி. இப்போ ஒரு முட்டை சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா ஆக்டிவ் ஆகட்டும். இப்போ இது செட் ஆகட்டும். சைடில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு 150 கிராம் போல் நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம். ஏன்னா கோதுமையில் செஞ்சால் நல்லா வராது, அதனால் மைதாவில் தான் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, இந்த பால்லே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம கையில் கொஞ்சம் நல்லா எண்ணெய் தடவிட்டு நல்லா இதை பிசைஞ்சு எடுக்கலாம். நான் ஸ்லாபை நல்லா துடைச்சிட்டு நல்லா அது மேலே பிசைஞ்சு எடுத்துருக்குறேன். இப்போ இதை நல்லா பிசையலாம். எவ்வளோத்துக்குள்ள பிசைகிறோமோ அவ்வளோத்துக்குள்ள நல்லா பன்னு உப்பி வரும். இப்போ அது நம்ம பிசைஞ்சாச்சு. நல்லா நம்ம கையில் எண்ணெய் கொஞ்சம் தேய்ச்சின்னு பிசைஞ்சிக்கலாம். இப்போ அது நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ மறுபடியும் இதை நல்லா ரோல் பண்ணி விடலாம். அப்படியே நல்லா கையிலே ரோல் பண்ணி விடலாம். இப்போ ரோல் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். தேவையான எவ்வளோ பீசஸ் தேவைன்னு. ஏன்னா கையில் வச்சு இழுத்தா இப்போ இதை நான் கட் பண்ணியாச்சு. இப்போ அதை நல்லா உருட்டிக்கலாம். அந்த மாவை மறுபடியும் அதே போல் நல்லா உருட்டி எடுக்கலாம். இது நல்லா பிசைறதுல தான் இது சாஃப்டாக வறுத்தது பன்னு நல்லா ஃப்ளஃபியாக வரும். இது நல்லா உருட்டி வச்சாச்சு. பாருங்கள், நான் 5 உருண்டையாக உருட்டிட்டேன். இப்போ நம்ம ஒரு கேக் மோல்டோ இல்லை ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச தட்டிலையோ எதுலேயோ ஒன்று வச்சு நல்லா பட்டர் தடவிட்டு இப்போ அதை வச்சுட்டு 5 பீஸு வச்சுட்டு நம்ம மூடி வச்சா 1 ஹவர் வைக்கணும். 1.5 ஹவர் 1 ஹவர் வச்சா நல்லா பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பி வந்திருக்கு. பன்னு ப்ரூஃபிங்காக இருக்குது. இப்போ இதை நம்ம குக்கரில் வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். நான் மைக்ரோவேவில் வைக்கல, அதனால் குக்கர்லேயே வச்சுக்கிறேன். இப்போ அது மேலே நம்ம கொஞ்சம் எக் வாஷ் பண்ணிடலாம். ஒரு முட்டை எடுத்து மேலே முட்டை தடவலாம். அப்போ தான் அது கலர் கொடுக்கும். நான் மறந்துட்டேன் முன்னே தடவுறதுக்கு ஸ்டார்டிங்கில், அதனால் இப்போ தடவுறேன். இப்போ நல்லா தடவிட்டேன் கலரு. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கலர் கொடுக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நம்ம அப்பப்போ திறந்து செக் பண்ணிக்கலாம் வெந்துடுச்சான்னு சொல்லிவிட்டு. ஏன்னா ரொம்ப நேரம் விட்டாலும் நம்மளுக்கு தீஞ்சிரும். குக்கரில் ஒரு 20 மினிட்ஸ் விட்டாலே போதும். பாருங்கள் எவ்வளோ அழகான பன் வந்திருக்கு சாஃப்டாக. 20 மினிட்ஸ் போதும்.
நம்ம சுவையான பாவ் பாஜி ரெடி ஆகிடுச்சி. இது நம்ம பாவ் பாஜி. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம சன்னா மசாலா கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதை நம்ம கட் பண்ணிவிட்டு பட்டரில் வறுத்துக்கலாம். பட்டரில் சுட்டு எடுத்துகிட்டு நம்ம இது தொட்டு சாப்பிட்லாம். இப்போ பட்டரில் ஒரு பேனில் பட்டர் போட்டு நம்ம அதில் சுட்டு எடுக்கலாம். இப்போ நம்ம இது சுட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம சன்னா மசாலா வச்சுட்டு கொஞ்சமாக மேலே கட் பண்ண வெங்காயம் தூவிட்டு ஒரு எலுமிச்சை லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு மேலே கட் பண்ண வெங்காயமும் தூவி நம்ம மிக்சர் பூமோ பிடி வச்சுருக்கிற மிக்சர் அது மேலே தூவிட்டு கொஞ்சமாக ஸ்வீட் சட்னி அது மேலே போட்டுட்டு நம்ம சாப்பிட்டா நம்ம சுவையான நம்ம ஒரு ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டான பாவ் பாஜி. நார்த் இந்தியன் பாவ் பாஜி இல்லை, இது சிமிலரில் தான் செஞ்சுருக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்லேயே நம்ம கையால் செஞ்ச திருப்தி இருக்கும், ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்ம செஞ்சிட்டோன்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ண, ரொம்ப ஈஸி தான், ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.